ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாரிவன் சாத்துக்குடி வாங்கி ஒரு ஒரு வாங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. இப்போ தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இத்தனை நாளாக வச்சுட்டு நல்லா பழுப்புன்னு வச்சுட்டு இருந்தேன். அந்த எல்லோ கலர்லாம் சேஞ்ச் ஆகவே இல்லை. அதனால் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். கிட்ட வாங்கிக்கலாம் பாருங்க. பாரிவன் சாத்துக்குடியில் இந்த மாதிரி வந்து சர்க்கிளாக இருக்குங்க, ரவுண்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் பாரிவன் சாத்துக்குடிங்க. 2 காய், அந்த பக்கம் ஒரு காய் பிடிச்சிருக்கு. அது எங்கடி காணும்? பெருக்கி போகிறேங்க. அங்கே ஒரு காய் இருந்தது காணும்டி. பெருக்கி போகிறேங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சின்ன சாத்துக்குடி மாதிரி தான் இருக்குது. நல்லா பெருசாலாம் இல்லைங்க, சின்ன சைஸ் தாங்க இருக்குங்க. இது நல்லா இருந்துச்சுன்னா இது பிரிக்க முடியலங்க. அதனால இப்படி கட் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா பெரிய பாட்டில் போடுவேங்க. நான் ஆன் பண்ணியா இல்லையா? நல்லா இருந்துச்சுன்னா பெரிய பாட்டில் போடுவேன், இல்லை இதே பாட்டை விட்டுருவேன். பார்க்கலாம். ஓகேவா? வெளிச்சமாக இருக்கா இல்லையா? வெளியில் கொஞ்சம் அழகாக தெரியுதுண்ணா. என்ன வந்து இங்கே என்ன பையன் இப்படி இருக்குது. எனக்கு எப்படி இருக்கு? இங்கே தலைன்னு வச்சுக்கோ, இங்கே மறைச்சிக்கோ. என்னவா அப்படியே பாரு. இப்போ தோலை உரிக்கலாம். வெயிட் பண்ணு. இப்போ தோலை உரிக்கலாங்க. தோலை உரிச்சே சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு சாத்துக்குடி வச்சுருந்தாங்க, 150 ரூபா கொடுத்து ஒரிஜினல் சாத்துக்குடி. நம்ம நாட்டு சாத்துக்குடிங்க. நம்மளாம் கடையில் வைக்க பாருங்கள், அந்த மாதிரி சாத்துக்குடி இங்கே தான் வச்சுட்டு இருந்தேன். ஒரே ஒரு பழம் தாங்க காய்ச்சது. அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை, அந்த செடியும் சுற்றி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சாத்துக்குடியை நான் வாங்கவே இல்லை. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வியட்நாம் மால்ட்டா வந்து கசக்குதுங்க. அது பெரிய பாட்டில் வைக்கலான் தான், ஆனால் வந்து கசக்கிறதுனால சின்ன பாட்டிலே பெயிண்ட் பக்கெட்லேயே வச்சுருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வியட்நாம் மால்ட்டா வாச்சு கசக்குங்க. ஏன்னு சிரிக்கிற? வியட்நாம் மால்ட்டா வந்து கசக்குங்க. ஆனால் பாரிவன் நார்மல் சாத்துக்குடி எப்படி இருக்கோ அதே டேஸ்ட் தாங்க. தாராளமாக வாங்கி வளர்க்கலாங்க. ஆனால் வந்து சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. வியட்நாம் மால்ட்டால பெரிய சைஸாக வருங்க, ஆனால் வந்து கசக்குங்க. ஏன்டி சிரிக்கிற? வியட்நாம் மால்ட்டா வந்து பெரிய சைஸாக வருங்க, ஆனால் கசக்குங்க. இது கசக்கவே இல்லைங்க, ஸ்வீட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே நிற்க சாப்பிட்டு பண்ணிக்குதா, அதே டேஸ்ட் தாங்க இருக்குது. நார்மல் சாத்துக்குடி எப்படி இருக்குமோ நம்ம கடையில் விற்கிது பாருங்கள், அதே டேஸ்ட் தாங்க. இந்த பாரிவன் சாத்துக்குடி தாராளமாக வாங்கி வளர்க்கலாங்க. வியட்நாம் சாத்துக்குடியாச்சு கசப்பாக இருக்கும். வியட்நாம் சாத்துக்குடியில் வந்து மேலே வந்து கருப்பாக எதனா வந்துச்சுன்னா கசப்பாக இருக்குங்க. தோல் மேலே வந்து பிளாக் கலராக எதனா லேயர் மாதிரி எதனா வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அது வந்து கசப்பாக இருக்குங்க. ஆனால் இது வந்து கசப்பே இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. நான் பெரிய பாட்டில் மாற்றிடுவேங்க. அது கண்டிப்பாக அந்த பாட்டிலேருந்து பெரிய பாட்டில் மாற்றுவேன். நான் ரெகுலராக காய் கொடுத்துட்டே இருக்குது. காய் வருது, திருப்பி பூ வைக்குது, திருப்பி காய் வந்துகிட்டே இருக்குங்க. அதான் அதை பெரிய பாட்டில் மாற்றிடுவேன். டேஸ்ட்டாக இருக்குங்க. பாரிவன் சாத்துக்குடி நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுற? நீ சாப்பிட்டு பண்ணிக்குதா? 10 ரூபா தரேன். அடிச்சிடுவேன். ஒரு 10 ரூபா தரேன். நீ சாப்பிடுமா? முடியாது. அப்போ தான் மக்களுக்கு தெரியும். ஏய் நிக்கிதா, இந்த மாதிரிலாம் பண்ணாத, சிரிச்சின்னு சொல்லு. எப்படி இருக்க? டேய் உண்மையா சொல்லு, புளிப்பா இருக்கா? ஒடிக்குமா போய் சொல்லக்கூடாது நிக்கிதா. நார்மல் சாத்துக்குடி எவ்வளோ சூப்பராக இருக்கும். நிக்கிதா, இந்த மாதிரி சொன்னோன்னு டென்ஷன் ஆயிடுவேன். ஒழுங்கா சொல்லு. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல இது. மனசாய் தொட்டு சொல்லு. மனசாய் தொட்டு சொல்லு. மனசாய் தொட்டு சொல்லு. மனசுல கை வச்சு சொல்லு. உண்மையா நல்லா போய் சொல்லக்கூடாது. இது எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. உண்மையா ரிவ்யூ சொல்லு. நல்லா இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் பத்தல எனக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் நல்லா இருக்கும். சக்கரை போட்டுனா சரியா இருக்கும்.